எப்பா இவங்களை மட்டும் 1 hour கூட காட்டுங்க, நாங்க பிக் பாஸ் ஷோவை எல்லாரும் குடும்பமா உட்காந்து பாக்குறோம். நல்ல ஃபன் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ திவாகரும் வினோத்தும். வினோத் இப்போ திவாகரை கலாய்க்கிறத பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. கார்டன் ஏரியால சண்டை போட்டுட்டு அப்புறமா போய் தோல் மேல கை போட்டுட்டு போற விஷயமா இருக்கட்டும், பெட்ல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணும் என்ன குழந்தை வேணும்னு அவரை கலாச்ச விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம திவாகருக்கு ஹேட்டர்ஸ் அதிகமா இருந்த பட்சத்துல இப்போ இப்படி ஒரு காம்போவா பார்க்கும்பொழுது அவருக்குமே சப்போர்ட் அதிகமா வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் 9வது சீசனுடைய 2 வாரங்கள் இப்போ கடந்திருக்கு. இந்த 2 வாரத்திலேயே கடைசி வாரத்துல இருந்து ரொம்பவே அழகா கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்க 2 நபர்னு பாத்தீங்கன்னா அது திவாகரும் வினோத்தும் தான். வினோத் திவாகரை கலாய்க்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ மக்களால பெரிதளவுல ரசிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். எங்க போனாலுமே திவாகர் இப்போ வினோத்னு சொல்ற அளவுக்கு அவருடைய பேரு அவர் மனதுல அப்படி பதிஞ்சிருச்சு. திவாகரை பார்த்து வினோத்தும் ஒரு லெவலுக்கு மேல தர்பீஸே உனக்கு அவ்வளவுதான், இனிமேல் என் பேரை நீ சொல்லவே கூடாது, கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு எவிக்ஷனுக்கு பேர் கேட்டா கூட என் பேர் தான் சொல்லுவ போலயே அப்படின்னு சொல்லிருக்காரு. வினோத்தும் திவாகரும் கார்டன் ஏரியால சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கூட சுதிக்ஷா வந்து தடுத்து விடுவாங்க. அப்ப அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, 2 பேரும் இப்ப நல்லா சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் ஒரே பெட்ல படுத்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, நான் வேற உங்களுக்கு நடுவுல வந்து இதுல சண்டையை தடுத்து விடணுமான்னு சுதிக்ஷா கிண்டல் பண்ணிருப்பாங்க. உண்மையாலுமே சீரியஸா வினோத் அவரை திட்டினா கூட திவாகர் கொஞ்ச நேரத்திலேயே அவர் சமாதானப்படுத்தினா சமாதானம் ஆயிடுறாரு. உங்கள யார் யாருக்கெல்லாம் இவங்க 2 பேரோட காம்போ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.